ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः. நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோக்கிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வைராகிய சதகம். நூற்றி 49வது பக்கம் புக்கில் 33வது ஸ்லோகம். தஸ்மாதனந்தமஜரம் பரமம் விகசி தத் பிரம்ம சிந்தய கிமேபிர சத்விகல்பைஹி யஸ்யானுஷங்கின இமே புவனா திர்பய போகாதய கிருபணலோகமதா பவந்தி. பத்ருஹரி இந்த ஸ்லோகத்தில் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தஸ்மாத் அப்படின்னு என்ன அர்த்தம்? பகவத்கீதையில் வந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லி முடிக்கும்போது என்ன ஸ்லோகம் ஆரம்பிக்கும்? தஸ்மாத், ஆகையினால். இப்போ நம்ம பார்த்தோம் வைராகியத்துடைய ஸ்துதி, பெருமை, மகிமா எல்லாம் பார்த்துட்டு, ஆகையினால் வைராகியம் என்பது முதல்ல பற்றற்ற நிலைன்னு அர்த்தம். பொருள்களை விட்டுட்டு வெளியில போறதுக்கு பேர் வைராக்கியம் கிடையாது. இல்லை பொருள்களை விட்டுட்டு போறது ஒன்று, அல்லது வைராக்கியங்கிறது சமுதாயத்தில் இன்னொன்று சொல்றது அவளுக்கு ரொம்ப வைராக்கியம் ஜாஸ்தி அப்படின்னா பிடிவாத குணம் ஜாஸ்தி அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. வைராக்கியம்னா பற்றற்ற நிலை, மனதால் பொருள்களை விடுதல். நாட் பிசிக்கலா பொருள்களை விடுதலை சொல்லல. ஒரு கிரகஸ்தாவா இருக்கும்போது பொருள்களை விட்டுட்டு வாழ முடியாது. ஸோ மனதால் பொருள்களை, அந்த பொருள்களோடவே இருப்போம், மனதால் பொருள்களை விடுதல்னா என்ன அப்படின்னா மமக்காரம், இது என்னுடையது அப்படிங்கிற அந்த எண்ணத்திலிருந்து விடுபடுதல். அது உங்களுக்கு இருக்கும். அதை ஒரு பொருளா பார்க்காம என்ன பார்ப்போம்? மமக்காரம், இது என்னது. ஏன் அந்த என்னதுங்கிற எண்ணம் எனக்கே வந்தது? இந்த ஒரு சரீரம் மேல இருக்கிற அகங்காரம். அகங்காரனாலும் இந்த சரீரத்து மேல இருக்கிற அபிமானத்துக்கு பேர் அகங்காரன் பேரு. அந்த சரீரத்து மேல அகங்காரம் இருக்கிறதுனாலதான், நான்கிற அபிமானம் இருக்கிறதுனாலதான் பொருள்கள் மேல என்ன வருது? மமக்காரம், இது என்னது அப்படிங்கிற அந்த எண்ணத்திலிருந்து விடுபடுதல். அதுதான் அது எப்படி? விவேகத்தின் மூலியமாக வரக்கூடியதுன்னு பார்த்திருக்கோம். விவேகம் என்ன? எது நித்தியம் எது அனித்தியம்னு பிரித்து அறிந்து பார்த்து ஒரு பொருளாக, ஒவ்வொரு உறவுகளாக, ஒவ்வொரு அனுபவங்களையும் பிரித்து அறிவதன் மூலியமாக அந்த அறிவு தான் நம்மளை கொண்டு வைராகியத்தை கொண்டு விடும். வைராகியத்தை நேரா போய் பிடிக்க முடியாது. யூ ஹாவ் டு டூ பிராக்டிஸ் விவேகம். அறிவினால் பிரித்து அறிதல். இது நித்தியம், இது அனித்தியம். இதுக்கு இது என்ன தன்மையில் உள்ளது? நான் சுத்தி இருக்கிற பொருள்கள் எல்லாம் அனித்தியம், காலத்தக, தேசத்தக, வஸ்துத்தக, பரிச்சின்னக, வரையறுப்புக்கு உட்பட்டது. ஒன்னா அது என்னை விட்டு போயிடும், இல்லையா நான் அதை விட்டு போயிடுவேன். 100 ஏக்கரை காடா இருந்தாலும் அதை விட்டுட்டு நான் ஒரு நாள் போயிட்டு ஆகணும். ஸோ அனித்தியம். அது அங்கதான் இருக்கு பூமி, ஆனா நான் ஒரு நாளைக்கு போயிட்டு ஆகணும். நான் யாருக்காக சேர்த்து வைக்கிறேன்னு அந்த பையனும் இந்த உலகத்துட்டு போயிட்டு ஆகணும். நம்ம பையன் மட்டும் இங்கேயே இருப்பானா என்ன? அவனும் ஒரு காலத்துல அடுத்த ஆழத்தை கொடுத்துட்டு போயிட்டு தான் போறான். ஸோ அனித்தியம். இந்த மாதிரி ஒரு இடத்துலையும், ஒரு விஷயம், ஒரு பொருள்களிலும், ஒரு உறவுகளிலும், ஒவ்வொரு அனுபவங்களிலும் மனதால் விடுதல்னு அர்த்தம் வைராக்கியம். இதை பத்தி நம்ம ஃபுல்லா சொல்லி முடிச்சிட்டாரு. இப்ப கன்க்ளூட் பண்றாரு. அதனால ஏன் இந்த வைராக்கியத்தோடு இருந்தா என்ன? நான் என்னோட பொருள் தானே, நான் என்னதுன்னு வச்சுக்கிறேன், உங்களுக்கு என்ன போச்சு அப்படின்னா அந்த என்னுடையதுங்கிறதுக்கு போதுதான் நம்ம எங்க போறோம்? மோகம், குழப்பம்,
எது சரி எது தப்பு, எதை பேசணும் எது பேசக்கூடாது எல்லாம் தெரியாம சரியெல்லாம் தப்பா தோணும். மமக்காரம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா சரியான விஷயங்கள் தவறாக தோன்றும், தவறான விஷயங்கள் சரியாக தோன்றும். அப்ப என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய அழிவுக்கு நாம்பளே தலையில மண்ணை போட்டுக்கலாம். யாரும் வேண்டியதில்லை. எப்ப நீங்க இந்த டெல்யூஷன் சொல்ற பாத்தீங்களா, அந்த மோகத்துக்குள்ள போயிட்டோம்னா, எது இந்த சோகத்தினால மோகத்தினால பாதிக்கப்பட்டவர்கள்னா நம்ம அழிவை யாரும் வந்து அழிக்க வேண்டாம். நாம்பளே ஏன் சரியான இடத்துல தப்புன்னும், தப்பான விஷயத்தை நீங்க சரியா பார்த்துட்டோம்னா அதை விட அழிவுக்கு வேற என்ன காரணம் வேணும்? சோ வாழ்க்கையில் நிம்மதியா வாழணும்னா வைராக்கியம் அவசியம். சில பேர் வேதாந்தம் அப்படின்னாவே பயப்படுறாங்க. அவங்க வாழ்க்கை they will not be qualified to enter into கிரகஸ்த ஆசிரமம் அல்லது இருந்தாங்கன்னா ஓடி போயிடுவாங்க. அதெல்லாம் கிடையாது. எல்லா பொருள்களோடும் எல்லா உறவுகளோடும் ஒன்னொன்னா செக் பண்ணி வைராகியத்தை பெறுவது என்பது கடினம். அது ஈஸி கிடையாது. மமகாரத்தை விடுதல் என்பது வார்த்தையில சொல்லலாம், நோட்ஸ் எழுதி வச்சுக்கலாம். ஆனா மனதார விடுறதுன்னு இருக்குது பாத்தீங்களா, அது அதனாலதான் அவர் 100 ஸ்லோகங்கள் போட்டிருக்காரு. நாம அதில் செலக்ட் பண்ணி சில வேர்சஸ் மட்டும் படிக்கிறோம். இவர் என்ன சொல்றாரு? தஸ்மாத், இப்போ முடிவு, கம்மிங் டு த கன்க்ளூஷன் ஆஃப் வைராகிய சதகம் வித் தி பிளெஸிங்ஸ் ஆஃப் பர்த்ருஹரி. என்ன சொல்றாரு? ஆகையால் அனந்தம் எல்லையற்றது. எது நீ பார்த்த உலக விஷயங்கள் எல்லாம் நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம்? எல்லைக்கு உட்பட்டதுன்னு பாத்தியா? இப்ப எல்லையற்றது. ஜரா, அங்க நோ ஓல்டேஜ் ப்ராப்ளம், மரணமற்றது. அந்த ஒரு தத்துவம் எது? விகசி, பிரகாச ஸ்வரூபமானது. ஃபர்ஸ்ட் அனந்தம் பிரம்ம தத்துவத்தை சொல்றாரு. அனந்தம், ஜரா ஓல்டேஜ் மரணம் இல்லாதது, விகசி பிரகாச சைத்தன்ய ஸ்வரூபம். யாரு? தத் பரமம், மேலான பிரம்ம. அதை என்ன பண்ண? ஏபிகி தத்து பரமம் பிரம்ம, மேலான அந்த பரபிரம்ம தத்துவத்தை, பரமாத்ம தத்துவத்தை, பரபிரம்ம தத்துவத்தை ஏபிகி. ஏபிகினா இந்த எது? இந்த நம்மை சுத்தி இருக்கிற பொருள்கள், உறவுகள், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ஏபிகி. திருத்தியா விபக்தி பகுவச்சனம். ஏபிகி இந்த அசத்து கிம், இந்த பொய்யான தோற்றமுடையது அசத்து. நீ பார்க்கறது அனைத்து என்னதான்? பொய்யான தோற்றமுடையது, காட்சி பிழை. எந்த ஒரு பொருளும் அதனுடைய இருப்புக்கு அது வேறொரு பொருளை சார்ந்துதான் இருக்குது. தனக்கென்னு இருப்பு எதுக்கும் இல்லை. காட்டன் சாரி நம்ம சொல்றமே தவிர அங்க இருப்பது நூலை தவிர்த்து வேற எதுவும் இல்லை. நூலுன்னு சொல்றமே தவிர அது பஞ்சை தவிர்த்து வேறல்ல. பஞ்சுன்னு சொன்னோம்னால அது நூலிலைகளை தவிர்த்து வேற. இந்த மாதிரி எந்த ஒரு பொருளும் தன்னுடைய இருப்புக்கு இன்னொன்னு சார்ந்து இருக்குது. அதனால அது மித்தியா. இந்த இடத்துல என்ன அசத்து? மித்தியா அசத்து. துச்சம்னு அந்த பொருள் இல்லவே இல்லை. முயல் கொம்புங்கிற வார்த்தை உலகத்துல முயலுக்கு கொம்பே கிடையாது. அதை போல இல்லாததல்ல. அசத்துல 2வது கேட்டகரி மித்யா. நீ பார்க்கிற பொருள்கள் அனைத்தும் மித்யா, காட்சி பிழை, பொய்யான தோற்றம். தமிழ் அழகான வார்த்தை தோற்றம். இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கு பேரு என்னது? தோற்றம். அந்த அசத்துக்கும் அந்த பொய்யான வஸ்துக்களால் உனக்கு என்ன பயன் வரப்போகுது? என்னது என்னது என்னதுன்னு பிறந்ததுல இருந்து சாக வரைக்கும் கட்டி பிடிச்சிக்கிட்டு வாழ்றையே, அதனால உனக்கு என்ன பயன் வருது? எஸ்ய அனுஷங்கினகா, எதன அந்த எஸ்ய அனுஷங்கினகா, அந்த பரபிரம்மத்தின் எஸ்யனா அந்த மேல சொன்ன எப்படிப்பட்ட பரபிரம்மம்? அனந்தம், ஜரா, விகசி தத் பரமம் பிரம்ம. அதை எஸ்ய அனுஷங்கினக, அதை அறிந்ததற்கு பின் இந்த பொருள்களால் உனக்கு என்ன பயன் வரப்போகுது அப்படின்னு நிறுத்திட்டாரு. எதை? அந்த பிரம்மத்தை அறிந்ததற்கு பின். இமே, இமே மீன்ஸ் இந்த புவன அதிபதி போகாதயக அப்படின்னா 3 லோகங்கள் எடுத்துக்கலாம். 7 லோகங்கள் அப்புனாலும் சரி. இந்த இமே புவனம் அதிபதிகி போகாதயக. அப்ப இந்த நம்ம பூகு புவகா சுவகா சொல்றோம் பாத்தீங்களா? போகத்துக்கு லோகங்கள் எத்தனை? 7 லோகங்கள் சொல்றோம் பாத்தீங்களா? அப் டு பிரம்மலோகம் வரைக்கும். அது வரைக்கும் இருக்க போகங்கள், அனுபவிக்கக்கூடிய சுகங்கள், இந்திரிய சுகங்கள் தான் போகம். இந்திரிய சுகம், கண்ணில் அணிவிக்கிறது, காதல் அணிவிக்கிறது, மூக்கில் அணிவிக்கிறது போகம். இந்த எல்லா உலகத்திலும் புவன அதிபதிகி போகாதய,
எல்லா உலகத்திலும் 3 லோகங்களிலும் சொர்க்கத்திலிருந்து புவக சுவக மகக தபக எல்லா லோகத்திலும் பிரம்மலோகம் வரைக்கும் அனுபவிக்கிற போகங்கள் சுகங்கள் இந்திரிய சுகங்கள்னு அர்த்தம். போகாதயக சுகங்கள் கிருப்பண லோக்கமதாகா. யாருதான் அது மேல ஆசைப்படுவாங்க? இந்த உலகத்துல நம்ம வாழும்போது அனுபவிக்கிற பொருள்கள் போகங்கள், இறந்ததுக்கு அப்புறம் போற சொர்க்க லோக்கங்கள் பிரம்மலோக்காதி மற்ற லோக்கங்கள் இருக்கிற சுகங்களை அனுபவிக்கணும்னு யார் ஆசைப்படுவா? கிருப்பண லோக மதாகா. யாருதான் ஆசைப்படுவா? பாமர ஜனங்கள். கிருப்பணக மீன்ஸ் those who are wasting their lifetime. கிருப்பணனா கஞ்சன் அர்த்தம். யாரு பொருளை தங்கிட்டு எங்கு பயன்படுத்தணுமோ அங்க அந்த பொருளை பயன்படுத்தினா அவனுக்கு பேர் கஞ்சன் அர்த்தம். காசு வச்சிருப்பாங்க, ஆனா எங்க பயன்படுத்தணும் அங்க பயன்படுத்தலன்னு வச்சுக்க, அவளை தானே கஞ்சன் சொல்றோம். சோ இந்த சரீரத்தை எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்கு யூஸ் பண்ணாம போகங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க என்னன்னு திட்டுறாரு? கிருப்பண கஞ்சன் திட்டுறாரு. பத்ரு என்ன சொல்றாரு? யூ ஆர் கிருப்பனாக, யூ ஆர் கஞ்சன். ஏன் எதற்காக இந்த சரீரத்தை யூஸ் பண்ணணுமோ ஆத்ம ஞானத்தை பெற்று பிரம்ம ஞானத்தை பெறணுங்கிறத அதுக்கு யூஸ் பண்ணாம இந்த லௌகீக விஷயங்கள், இந்த இகலோக என்ன சொல்றது லௌகீக விஷயங்கள் அனுபவிக்கணும், செத்ததுக்கு அப்புறம் நான் சொர்க்கம் போகணும், பிரம்மலோகம் போகணும், அங்க போய் அதெல்லாத்தையும் ரம்பா ஊர்வசமே மேனகை எல்லாம் அனுபவிக்கணும், பார்க்கணும், ஐராவதம் பார்க்கணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டீனா நீ கிருப்பனகன் திட்டுற. யூ ஆர் அ கஞ்சன். ஏன் கொடுக்க எதுக்கு செலவு பண்ணணுமோ இந்த உடலை நீ அதற்கு செலவு பண்ணாமல் வேதாந்த வகுப்புகளுக்கு வராமல் அத்தனை வெத்தி திட்டுற நீ கிருப்பன. ஏன்னா சரீரம்ங்கிறது ஆத்ம ஞானத்தை பெறுவதற்காக கொடுக்கப்பட்ட விஷயம். அப்ப வேதாந்த வகுப்புகளுக்கு ஒரு குருமுகேன உட்கார்ந்து படிச்சா தான் நம்ம இதை பெற முடியும். அதுக்கு பயன்படுத்தாம தேவையற்ற விஷயங்களுக்கு நீ யோசனை பண்ற, வேஸ்ட் பண்ற, லோக்கங்களுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கிருப்பண லோக்கம் மதாக. ஆசை லோக்கத்துக்கு மேல மதம், லோக்கத்துக்கு போகணுங்கிற மதம். லோக்கம் மீன்ஸ் என்ஜாய்மெண்ட். இந்த உலகத்துல வாழும் போதும் அவன் மதம்னா வி வாண்ட் டு என்ஜாய். போகத்துக்கு பின்னால போறவங்களையும் சேர்த்திக்கலாம், இறந்ததுக்கு அப்புறம் போகத்துக்கு பின்னால போறவங்களா இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதும் கண்ணுக்கு சுகம் காதுக்கு சுகம்னு போகத்தை தேடி தேடி போறவர்கள் வைராக்கியமற்றவர்கள். பவந்தி மதாகா பவந்தி. மதானா வைராக்கியமற்றவர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற போகத்தை அனுபவிக்கணும், அங்க போய் இதை சாப்பிடணும், இதை போய் இங்க சாப்பிடணும், அங்க போய் அதை அனுபவிக்கணும், இங்க போய் இதை வாங்கிக்கணும், மாலா சுத்தணும், தேட்டரா சுத்தணும், இந்த மாதிரி போறவங்க வைராக்கியமற்றவர்கள். கிருப்பனகா. என இறைவன் எப்படி நாம இந்த உலகத்தை இந்த உலகத்துக்கு இந்த சரீரத்துக்கு வருவதற்கு முன்பு என்ன கேட்டு வாங்கிட்டு வந்தோம்? எப்படியாவது எனக்கு மனித சரீரம் கொடுத்துருன்னு வாங்கிட்டு வந்துட்டு இதோட இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து நான் விடுபடணும், இறைவா எனக்கு மனித சரீரத்தை கொடுன்னு கெஞ்சி கேட்டு வாங்கிட்டு வந்துட்டு அந்த பாதையில் இந்த உடலை செலுத்தாமல் போக விஷயங்களுக்கு நீ செலுத்தினா வைராகியமற்றவன் கிருப்பனகா. யூ ஆர் வேஸ்டிங் இன்டெஃபினிட் லாஸ் ஆஃப் திஸ் பர்த். அதான் சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல. அடுத்தது கடைசி கன்க்ளூடிங் ஸ்லோகா. மாதர்மேதினி தாத மாருத சகே தேஜசுபந்தோ ஜல பிராதௌர்யோம நிபத்த ஏவ பவதாம் அந்த்யப் பிரணாமஞ்சலிஹி யுஷ்மத் சங்கவசோபஜாத சுக்ருதஹ சுக்ருத ஸ்பாரஸ்புர நிர்மல ஞானாபாஸ்த சமஸ்த மோக மகிமா லியே பரபிரம்மணி. இது 100வது ஸ்லோகம், கடைசி வருது வைராகிய சதகத்தில். இது கடைசி ஸ்லோகம், அதனாலதான் இது 34வது ஸ்லோகமாக சுவாமிஜி வச்சிருக்காரு. இதனுடைய அர்த்தம் இப்போ இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கணும்னா ஒரு கான்செப்ட் தெரிஞ்சாதான் இது புரியும். எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். இப்போ நம்ம ஒரு சரீரத்தை பார்க்குறோம் அப்படின்னா அது 5 பூதங்களால் ஆனது, ஸ்தூல பூதங்களால் ஆனது. இந்த சரீரங்கிறது 3. கண்ணுக்கு தெரிகிற சரீரத்துக்கு பேரு ஸ்தூல சரீரம். கண்ணுக்கு தெரியாத உள்ள இருக்கிற சரீரம் சக்தி வடிவமாக இருக்கிறது சூக்ஷ்ம சரீரம். இந்த 2க்கும் காரணமா இருக்கிறது காரண சரீரம், புண்ணிய பாப்பம். அது மூலியம் தான் நமக்கு இந்த சூக்ஷ்மம் கிடைக்குது, ஸ்தூலமும் கிடைக்குது.
இப்ப இது எல்லாமே பஞ்சபூதங்களால் ஆனது. மனமாகட்டும், பிராணனாகட்டும், கண்ணு, காது, இந்திரியங்கள் ஆகட்டும், மசில்ஸ், போன்ஸ், லிவர், ஹார்ட், எல்லாமே பிளட், எல்லாமே 5 பூதங்களால் ஆனது. இது முதல்ல இந்த அறிவு இருந்தா தான் இந்த ஸ்லோகம் புரியும். இவர் என்ன சொல்றாரு, உயிர் விடுற சமயத்துல the thought of the wise person at the time of death எப்படி இருக்கும்? the thought of the wise person, not an ordinary person. the thought of the wise person at the time of death. நம்மள டெத் நம்மளை நெருங்கிருச்சு அப்படின்னு தெரியும் போது காமன் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னு பாருங்க. what is the difference between the wise people and common people? Common people may have 3 degrees, may earn multi-millionaire of the country-ஆ கூட இருக்கலாம். அவன் காமன் தான் வருவான். இந்த வேதாந்த ஞானத்தை பெற்றவன் தான் வைஸ் பீப்புள். கோடி கோடியா சொத்து சம்பாதிச்சிருப்பாங்க, கோடி கோடியான உறவுகளை சேர்த்து வச்சிருப்பாங்க, பேர் புகழ் எல்லாம் வச்சிருப்பாங்க. பட் தன்னை பற்றிய வேதாந்தம் படிக்காதனால அவங்கெல்லாம் காமன் பீப்புள் புரிஞ்சுக்கணும். வைஸ் பீப்புளுக்கு கையில் ஒன்றும் இருக்காது, சைக்கிளில் தான் போவாரா இருக்கும், வாடகை வீட்டில் தான் இருப்பாரா இருக்கும். ஆனால் அவர் எப்படி இருப்பாரு? வைஸ் பீப்புள். அது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வைஸ் அப்படிங்கும் போதே பெரிய பந்தாவா நினச்சிக்கிறோம். அப்படி இல்லை. காமன் பீப்புள் அப்படின்னா தன்னை பற்றிய ஞானம் இல்லாதவர்கள். அது அரசனாக கூட இருக்கலாம், ஆண்டியாவும் இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஸோ இவர் என்ன சொல்றாரு, வைஸ் இப்போ காமன் பீப்புள் எப்படி உயிர் விடுறாங்க? நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம எத்தனையோ பேர்த்தோட டெத்தை பார்த்துருப்போம். அவங்க உயிர் விடுற சமயத்தில் சந்தோஷமாக அவங்க உயிர் விடுறது கிடையாது. சுத்தி இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருக்க முடியாது. அதனால அதுக்கு நம்ம தீட்டுன்னு வச்சு அதை நம்ம இது பண்றோம், கன்சிடர் பண்றோம். ஸோ அவங்க எப்படிதான் இறக்குறாங்க? துக்கத்தில். நான் உயிர் விட எந்த ஒரு ஜீவனும் இந்த உலகத்துல தொடர்ந்து வாழணும்னு நினைப்பான். ஒரு சின்ன புழுகோட அது ஊந்து போயிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு குச்சி விட்டு பாருங்க, டக்குன்னு தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு தன்னால் முடிச்சு ஏதோ ஒரு ட்ரை பண்ணு. எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு லிவ். எந்த ஒரு ஜீவராசியா இருந்தும் தன்னோட ஆயுட்காலம் முடியும் வரை நான் வாழணும் அப்படிங்கிற ஆசையில தான் இருக்குது. இப்ப பெட்ரிடன் இருக்கிறவங்க காமன் பீப்புள் உயிர் விடும்போது என்ன பண்ணுவாங்க? பயந்துக்குவாங்க. நம்ம காணாம போயிடமா, இல்லாமல் போறோம் அப்படிங்கறத ஏத்துக்க முடியாது. என்னுடைய சுபாவம், என்னுடைய சொரூபம் என்னது? எக்ஸிஸ்டன்ட் பிரின்சிபல். அதுல இருந்து என்னவா நான் நினைக்கிறேன்? இல்லாம போறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன். ஏன்னா மமக்கார வேற இருக்குமா? இல்லாம போறேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாத்தியெல்லாம் விட்டுட்டு போறேன், உறவுகளை எல்லாம் விட்டுட்டு போறேன் அப்படிங்கிற பயம். ஸோ அவங்களுக்கு அதை தவிர வேற எந்த அந்த பத்திக்கிட்டு எரியுதுங்கிறாங்க பார்த்தீங்களா வீடு, அந்த மாதிரி மனம் ஏறி நீங்க யார் என்ன சொன்னாலும் அதை ஒரு காதுக்கு ஏற்காது. எத்தனையோ நம்ம சொன்னோம்னாலும் அவங்க கடைசி காலத்தில் ஏற்றுக்க போறது. இது காமன் பீப்புளுடைய டெத்து சமயம். இதே வைஸ் பீப்புள் வேதாந்தத்துக்கு வந்து ஒரு குரு முக்கியன சாஸ்திரத்தை படிச்சு உயிர் விடும்போது அவன் எப்படி திங்க் பண்ணுவான்? 5 பூதங்களுக்கும் நன்றி சொல்லக்கூடிய மெச்சோர்டு மைண்ட், சந்தோஷமா டாட்டா சொல்லிட்டு போவார். அதுதான் 2 பேத்துக்குள்ள வித்தியாசம். எதுக்கு படிக்கிறோம் வேதாந்த வேலை இல்லாத வேலை, எனக்கெல்லாம் தேவையில்லை, உனக்கு தான் தேவை, உனக்கு தான் கோவம் வருது, உனக்கு தான் கிளாஸ் தேவை, எனக்கெல்லாம் நான் ஐஎம் மெச்சோர்டு, எனக்கு இந்த உலகத்துல எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் வீட்டு வெளியில போய் நல்ல அறிவை வாங்கிட்டு இருக்கிறேன், நீ வீட்டுலயே இருக்கிற, உனக்கு தான் இதெல்லாம் தேவை, எனக்கெல்லாம் இது தேவையில்லை, என்ன இருமாப்பு. அப்போ அவங்க எங்க வர்றாங்க? காமன் பீப்புள். அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? வைஸ் பீப்புள். அதுதான் சாஸ்திரம் சொல்லும். தங்கிட்ட அறிவு இல்லைன்னு ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறான் பாருங்க, அவன் தேறிடுவான். ஆனா அறிவே இல்லாம அறிவு இருக்குன்னு நினைச்சுக்கிறான் பாத்தீங்களா, அவங்கள திருந்து மாறவே முடியாது அவங்க. இவர் என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் மாதக மேதினி 5 பூதங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு போவான். இந்த வைஸ் மேன் எல்லாத்துக்கும் நன்றி, 5 பூதங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போகக்கூடிய மனம் அந்த இடத்துல கூட சஞ்சலம் இல்லாமல் ஆனந்தமாக உயிரை விடக்கூடிய ஒரே ஆளு ஞானி. அந்த ஞான நிஷ்டையில் இருக்கிறவங்கனால மட்டும்தான் ஆனந்தமாக உயிரை விட முடியும். ஆனந்தமா மன ஆனந்தமா இருந்தா தாங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல முடியும். இங்கேயே துக்கம், நெஞ்சை அடைக்குது, வயிறு அடைக்குது, தொண்டை அடைக்குது, ஐயோ நான் செத்து போயிடுவேன்னு சொல்றவங்க யாருக்காவது நன்றி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த மூடெல்லாம் வராது. அப்போ இவங்கனால மட்டும்தான் நன்றி சொல்லிட்டு போக முடியும். ஏன்? 5 பூதங்களே அழகா கொண்டு வர்றார். 5 பூதங்களே
நீங்க எதற்காக எனக்குள்ள நீங்க நல்லபடியா செயல்பட்டு உடம்புல 5 பூதங்களே நீங்க 5வரும் என் உடம்புல சரியாக செயல்பட்டு இந்த ஞானத்தை பெறுவதற்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி இத்தனை நாள் நான் ஞானத்தை பெறுகிற வரைக்கும் இந்த உடல்ல உயிர் இருந்து நான் செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு தேங்க்யூ டு ஆல் 5 பூதாஸ். அதுதான் கொண்டு வர மாதக மேதினி அம்மா. பூமி என்ன சொல்றாரு? தாயே. மாதகா மேதினி பூமி தாயே. எப்பவுமே பூமி அப்படிதான் சொல்லுவோம், ஏன்னா எல்லாத்தையும் தாங்கி நிக்கிறதுனால அவங்களுக்கு பேர் தாய். பூமி தாயே. மாருத யாரு? மாருத யாரு? தாத்த அப்பா. தந்தையாக இருந்த காற்று ஏர். ஆகாசம் வாயு. 5 பூதங்கள் பார்க்கும்போது அது வாயு. தாத்தக மாருத. சகே தேஜக. ஃப்ரெண்ட் யார் என் லைஃப்ல ஃபுல்லா யாரு ஃப்ரெண்டா இருந்தா? அக்னி. தேஜகா அக்னி தத்துவம். 5 பூதங்கள்ல சகே ஃப்ரெண்டு. சோ அம்மா மாதக, அப்பா மாருதக, மேதினி. மாதகனா அம்மா உங்களை இந்த எர்த் அல்லது தாத்தா. தாத்தாக்கனா அப்பா. அப்பா வாயு, ஃப்ரெண்டு அக்னி. அடுத்தது சுபந்த ஜல. பந்துக்கள். சுபந்துனா பந்துகள், என்னுடைய உறவுகள். பந்துக்கள் சொல்ல முடியுங்களா? அவங்கள யாரு? ஜலம் வாட்டர் நீர் தத்துவம். பிராத்தகா பிரதர் வியோமா. வியோமனா ஆகாசம். நான் இந்த உலகத்துல வாழ்வதற்கு அம்மாவாக இருந்து உதவிய பிருத்திவி, தந்தையாக இருந்து உதவிய வாயு, நண்பனாக இருந்து உதவிய அக்னி, பந்துக்களாக இருந்து உதவிய நீர், கூட பிறந்தவங்க எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். பிராத்தக கூட சகோதரனாக இருந்து உதவிய ஆகாசம். அதான் ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு சொல்றாரு. மாதர் மேதினி. மாருதக தாத்தக தேஜக சகே ஜல சுபந்தக வியோம பிராத்தக. நிபந்த ஏவ. இவர்களால் கட்டப்பட்டதே இந்த சரீரம். இவர்களால் நிபந்த ஏவ. இவர்களால் கட்டப்பட்டதே இந்த சரீரம். நிபந்த ஏவா. பவதாம். பவதம்னா உங்களுக்கு எல்லாம். அந்தியக கடைசியாக. உங்களுக்கெல்லாம் பவத்தாம் இந்த 5 பூதங்களை சொல்றாரு. உங்களுக்கெல்லாம் அந்தியக. பவத்தாம் போட்டு ஆபிரிக்கணும். அந்தியக பிரணாம். பிரணாம் அஞ்சலிகி. நன்றியை கூறுகிறேன். கடைசியாக. இது வரைக்கும் எத்தனையோ நாள் உயிரோடு இருக்க வரைக்கும் தினம் சொன்னேன். திஸ் இஸ் த லாஸ்ட். இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது. கடைசியாக நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். சமஸ்த மோக மகிமா அபாஸ்த. நீங்க எதுக்கு எனக்கு உதவுனீங்க? சமஸ்த மோக மகிமா அபாஸ்த. எல்லா விதமான மோகங்கள் குழப்பங்கள் அபாஸ்த என்னிடம் போய்விட்டது. மோகத்திலிருந்து நான் வெளிவந்துட்டேன். அந்த மோகம்ங்கிறது கீதையினுடைய ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வச்சு நம்ம அடிக்கடி அதை ரீஓரியன்டேஷன் பண்ணிக்கணும். இப்போ மோகம் குழப்பம் ஏன் வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பற்று, அதுதான் சோகம், அதுதான் மோகம். அப்படி புரிஞ்சுக்கணும். குழப்பம்னா நீ காலையில் இட்லி வைக்கிறதா, இட்லிக்கு சட்னி வைக்கிறதா, சாம்பார் வைக்கிறதா குழப்பம், அது இல்லைங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு குழப்பம்னா அங்கே தான் ஞாபகம் வரும். அதல்ல இப்போ நீங்கள் ஒயிட் கலர் ட்ரெஸ் போடலாமா, பிளாக் கலர் ட்ரெஸ் போடலாமா அப்படிங்கிற குழப்பமா, அதல்ல. இது பேசிக் அஸ்திவாரத்தில் இருக்கிற பிரச்சனை. இதெல்லாம் டே டு டேல வர குழப்பங்கள். டே டு டே லைஃப்ல குழப்பங்கள் இருக்கும், அதை நான் இல்லைன்னு சொல்லல. பட் இதெல்லாம் அஸ்திவாரத்தில் இருக்கிற பிரச்சனை. ஒரு மனிதனுடைய அஸ்திவாரமே என்னதான் எப்படிதான் ஓடிட்டு இருக்குது, ஒரு குழப்பத்தான ஒரு அஸ்திவாரத்தை வச்சிருக்கிறோம். அதனால வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படுறோம். ஏன்னா அஸ்திவாரம் என்ன வீக்கு? பற்று அப்படிங்கிற இடத்துல வீக்கா இருக்குது நம்மளுடைய அஸ்திவாரம். அது எங்க கொண்டு விடும்? சோகம். சோகம் கொண்டு எங்க விடும்? பற்று தான், மோகம்.
அந்த மோகம் போயிட்டோம் அப்படின்னா அப்புறம் துக்கத்துக்கு வேற யாருமே காரணம் தேவையில்லை. இந்த 3 ஏன் வந்தது? ஏங்க நான் நல்லா தானே இருந்தேன், நான் எனக்கு ஏன் இந்த 3 வந்தது? ஏன் பற்றுடன் நான் இருக்கேன்? ஏன் நான் சோகத்துக்கு போறேன்? ஏன் நான் மோகத்துக்கு போறேன்? அஜ்ஞானம், என்னை பற்றிய அறிவில்லை, அறியாமை. ஸோ அஜ்ஞானத்துடைய கான்சிக்வன்ஸ் தான் இந்த 3. ஸோ இதெல்லாம் பிறவியில சொத்தா வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம் எல்லாருமே. இது தனிப்பட்ட நமக்கு மட்டும் கூப்பிட்டு இறைவன் கொடுத்ததில்ல. மனிதனா பிறக்கிறான்னாவே இதெல்லாம் நம்மளுடைய சொத்து, கேட்காமலேயே கொடுக்கப்பட்ட சொத்து. அஜ்ஞானம், அதோட கான்சிக்வன்ஸ் 3. இப்போ இவர் என்ன சொல்றாரு, அந்த மாதிரி அந்த மோகத்தை திங்க் பண்ணு சொல்றேன். அந்த சமஸ்த மோக மகிமா, எந்தெந்த விஷயத்துல மோகம் இருக்கு, 1 2? சோ சமஸ்த எல்லா விஷயத்தில் இருக்கிற மோக மகிமா அபாஸ்த போய்விட்டது. ஞான நிர்மலம், வைராக்கியம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் எது பாசிபிள்? ஞானம் இஸ் பாசிபிள், ஞான நிஷ்டை இஸ் பாசிபிள். ஞான நிர்மலம், ஞானத்தினால் சுத்தம். மலரகிதக, நிர்மலம் என்ன? மலரகிதக, சுத்தம். ஞானத்தினால் என்னென்ன சுத்தமாச்சு? பிறப்பு இறப்புங்கிறது ஒரு அசுத்தம், அதுல இருந்து நான் தப்பிச்சிட்டேன். மனதில் இருக்கிற அசுத்தம், ராகத்வேஷம், அதெல்லாம் என்னது? மனதில் இருக்கிற அசுத்தம். கோபம், பொறாமை, சுயநலம், நோ கம்பேஷன், நோ ஒன்லி கன்சியூமர், நோ கண்ட்ரிபியூட்டர், இதெல்லாம் மனதில் இருக்கிற அழுக்கு. இதெல்லாம் தான் மலம், செல்ஃபிஷ்னஸ். இந்த மலம் சுக்ருத, நல்ல செயல்களால், ஞானத்தினால், ஞானனா ஞானத்தினால் என்னாச்சு? நிர்மலம், சுத்தமான. எது? சுக்ருத, சுக்ருத, கிரு தாத்து, சுக்ருத்தன நல்ல செயல்களால், நல்ல செயல்களால். ஸ்பார, ஸ்பார பிரிச்சு பிரிச்சு நான் சொல்றேன், ஒரே வடா போட்டிருக்காரு. ஸ்பாரனா பரந்த மனது. நல்ல செயல்களால் தான் மனம் பரந்த மனம். பரந்த மனம் அப்படிங்கிற வேர்டுக்கு 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்த கூட பத்தாது. பரந்த மனம், அது நம்ம ஓப்பன் மைண்டட் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? ரெடி டு ரிசீவ்னு அர்த்தம். அதுமே கன்சியூமர் லெவலில் தான் வரும். ஓப்பன் மைண்டடா என்ன அர்த்தங்க? ஓப்பன் மைண்டடா இருந்தா we can receive the விஷயம் நம்ம பார்க்கிறோம். பரந்த மனம்ங்கிறது நாட் அ கன்சியூமர், கான்ட்ரிபியூட்டர் லெவல்ல பரந்த மனம். அது நல்ல டிஃபரன்ஸ் புரிஞ்சுங்க. ஏன்னா பரந்த மனம்னா இருக்கிற செஸ் இத்துச்சோடு இத்துணுண்டு, அதுக்குள்ள எப்படிவே பரந்த மனம். யாரு கான்ட்ரிபியூட்டருக்கு வர்றாங்களோ அவங்க தான் பரந்த மனம்னா என்னன்னே புரியும். இல்லைன்னா பரந்த மனம்ங்கிறது இன்னைக்கு என்னதான் யோசனைனாலும் உங்களுடைய அந்த அந்த உங்களுடைய இது பரந்த மனத்தை அர்த்தம் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. கான்ட்ரிபியூட்டரா இருக்கிறவங்களுக்கு தான் பரந்த மனத்தினுடைய வேர்டினுடைய மீனிங்கே புரியும். செஞ்சீங்கன்னா தான் புரியும். அப்பதான் அது என்ன சொல்ற? பரந்த மனம், ஸ்பார, பரந்த மனது ஸ்புரன்னு, அது மனது. அதனால சொன்னேன் மனதில் வெளிப்படுனது. பரந்த மனம் என்ன சொல்றாரு? ஸ்புரன்னு அப்படின்னு அந்த இடத்துல என்ன? மனதில் வெளிப்பட்டால். இஃப் ஏன்னா பரந்த மனம் அப்படின்னா என்னங்க? ஸ்பெல்லிங் பாரா இந்த பரந்த மனம், பெருச மனம், யாரு கேட்டாலும் எது கேட்டாலும் தூக்கி கொடுப்பாங்க, அவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சோம். அதுக்கு மேல உங்களால யூ cannot reach the இறைவன் எந்த இடத்த பரந்த மனம் சொல்றாருன்னு நீங்க எம்பி புரிஞ்சுக்கிட்டே இருந்தாலும் புரியாது. அந்த வேர்டினுடைய கரெக்டான மீனிங், ஏன்னா எல்லாத்தையுமே வார்த்தைகளால் விளக்க முடியாது. அப்ப பரந்த மனம்ங்கிறத அணுச்சு புரிஞ்சுக்க வேண்டிய வேர்டு. அது என்ன செஞ்சா அந்த பரந்த மனத்தை புரிஞ்சுக்குவோம்? அகல மனம், விசால மனம், தாராள குணம். பரந்த மனத்துக்கு என்ன வேணா சொல்லிக்கிட்டு தாராளமா தான. கருணுடைய மனம் பரந்த மனம் கிடையவே கிடையாது. என்ன கருணுடைய மனம் பரந்த மனம் கிடையவே. ஏன்னா இன்னைக்குதான் கான்ட்ரிபியூட்டரா இருந்தாலும் அவன் எங்க போய் லாக் ஆனா? அந்த ஒரு ஒரு இடத்துல போய் அவன் லாக் ஆயிட்டான். சோ என்ன ஆகுது? துரியோதன பின்னால போறான். அப்படிங்கும் போது பரந்த மனம்ங்கிறது அவன் இன்ஃபோர்ஸ்ல கொடுக்க ஆரம்பிச்சான். பை நேச்சர் அவன் கொடுக்கலீங்க, இன்ஃபோர்ஸ். என்னன்னா நான் சத்திரியன், என்னை உலகம் ரெகனைஸ் பண்ணணும். நான் சூத்திரனுக்கு, அவன் சூத்திரனா இருக்கிறது அவனால ஜமாளிக்க முடியல. நான் சத்திரியன்,
he want to prove under the pressure அவன் கொடுக்க ஆரம்பிச்சான். நான் என்னை யார் இல்லைன்னு உலகம் சொல்லணும். ஏன்னா சத்திரியனுக்கு உண்டான குணம் அது, தப்புலாம் சொல்லல. அந்த புகழுக்காக உயிரே கொடுப்பான். அதனால தானே இமயமலை சாரில் உட்காந்து கிடக்குறாங்க பணிக்குள்ள. புகழுக்காக உயிரை கொடுக்கிறது சத்திரிய குணம். அப்ப அவன் அதுக்குள்ள வரும்போது தன்னை யாருமே ரெகனைஸ் பண்ணிக்கும் போது ஏதாவது விஷயத்துல அவங்களை ரெகனைஸ் பண்ண வைக்கணும். அந்த பிரஷர்ல தான் கொடுக்க ஆரம்பிச்சாவன். அப்புறம் கொஞ்ச நாள் ஆகும்போது அந்த கொடுப்பதனுடைய சுகத்தை அறிஞ்சுக்கிட்டான். அதனால அவன் பத்தவங்களுக்கு கொடுத்தான். பரந்த மனம்ங்கிறது அப்படி இல்ல. அது பரந்த மனம் நம்ம சொல்ல முடியாது. ஒரு சின்ன இடம் அங்க ஒண்ணு இருக்கு. இங்க இருப்பது அனைத்தும் ஈஸ்வரனை தவிர்த்து வேறல்லன்னு தெரிஞ்சுக்கிறான் பாருங்க. அதுதான் எக்ஸ்பாண்டட் மைண்ட் த்ரூஅவுட் தி சிஸ்டம். இங்க இருப்பது அனைத்தும் என்னை தவிர்த்து வேறல்லங்கிறான் பாத்தீங்களா, ப்ரொக்ளைம் பண்றான் பாத்தீங்களா, அதுதான் பரந்த மனம். நான் சொன்ன இந்த ஒரு வேர்டு எடுத்தா 1 மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ண கூட டைம் பத்தாது. ஏன்னா அந்த இடத்துல போய் நின்னோம்னா தான் ஓ நம்ம கேட்டே வருவோமே தவிர நமக்கு அது புரியாது. சோ ஈஷாவாஸ்யம், இங்க இருப்பது அனைத்தும் ஈஷாவாஸ்யம் அல்லது என்னை தவிர்த்து வேற அல்ல. நானுங்க போது இந்த உடலுக்குள்ள நான் உட்கார்ந்து இருந்தேன் பாத்தீங்களா, அது அப்படியே பிரேக்கப் ஆகி அந்த நான்கிறது எங்க போகும், இறைவன் படைத்த அனைத்து விஷயங்களுக்கும் பறந்து போறது. விரிந்தல். முதல்ல எங்க இருந்தோம், நான் இதுக்குள்ளதான் இருந்தோம். விரிதல், மனம் விரிதல். எங்க போய் விரியுது, இந்த நான்கிறது உள்ள இருந்தது, இங்க அனைத்தும் நான். ஆத்ம ஞானினால மட்டும்தான் பரந்த மனம்னா என்னன்னு புரிஞ்சுக்க முடியும், ஜஸ்ட் பை கிவிங். ஆனா அந்த கான்ட்ரிபியூட்டர் லெவல்ல இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, ஏன்னா கான்ட்ரிபியூட்டர்ங்கிற அந்த ஒரு சென்ஸுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா தான் யூ ஆர், உங்களுக்கு அந்த என்ன அந்த பிளாட்ஃபார்ம் இஸ் ரெடி டு ரிசீவ். மனம் அந்த கரணம் என்ன பெறுது, குவாலிட்டியை பெறுது டு அண்டர்ஸ்டாண்ட் த ஞானம். சோ பரந்த மனம் ஓரளவுக்கு இருந்துதான் ஞானத்தை பெறோம். ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் முழுமையான பரந்த மனதுக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த ஸ்டேட்டுக்கு நம்மளால போக முடியும். பரந்த மனம் அது ஸ்பார. பரந்த மனம் ஸ்புரன்னு மனதில் வெளிப்பட்டால் உபஜாத்த பிறந்த ஞானம். அதனால பிறந்த ஞானம் புரிஞ்சுக்கலாம். கொஞ்சமாவது கான்ட்ரிபியூட்டரா இருந்தா தான் மனம் ரெடி டு ரிசீவ் ஞானம். ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் கம்ப்ளீட் பரந்த மனம் நிலைக்கு அவன் வருவான். ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம் அகம் பிரம்மாஸ்மி. தட் இஸ் அல்டிமேட் ஆஃப் பரந்த மனம். அவர் என்ன சொல்றாரு, அந்த ஞானத்தை பெறுவதற்கு என்ன இருக்கணும், கொஞ்சம் பரந்த மனம் கான்ட்ரிபியூட்டர். கர்ணன் அதில் இருந்தானே தவிர அங்க வரல. பரந்த மனதோட இருந்தானே தவிர அவனுடைய பிராரப்த மனம் எங்க வர விடல. அந்த ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம் அகம் பிரம்மாஸ்மி இது ஞானத்துக்கு அவன் வல்ல. அதனாலதான் சொன்னேன் பரந்த மனம் அவனை நம்ம நினைப்போம். சொன்னோன்னே கர்ணனை போல்ங்கிறோம். அது கம்ப்ளீட் இல்ல. கம்ப்ளீட்ங்கிறது அங்க. சோ ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சுக்கணும். பரந்த மனம் என்ன சொல்றாரு, உபஜாத் பிறந்த. அப்படி இருந்தா தான் உபஜாதன்ட்ட. ஜாத்தன் என்ன, பிறத்தல். எது உபஜாத்த, ஞானம் பிறக்கும். அந்த கான்ட்ரிபியூட்டிங் இருந்தா தான் ஞானமே உனக்கு உற்பத்தி ஆகும். ஜாத்தம் இதுல தப்பிக்க. அதனாலதான் சேவையா வித்யாம்பர் சங்கரன் அடிக்கடி சொல்வார், சேவையா வித்யா. சேவையின் மூலியமாகத்தான் உனக்கு என்ன வரப்போகுது, அறிவு. வித்யான அந்த இடத்துல அறிவு. அது எப்படித்தான் பெற முடியாது. அதனாலதான் சொன்ன ராஜ்ய வித்யா. ஏன் அதுக்கு பேர் ராஜ்ய வித்யா? வெரி ஸ்பெஷல். By giving money you cannot get it. By giving quality time you cannot get it. நான் இவ்வளவு நேரத்துல கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன். By giving quality time, quantity time நான் கொடுத்தேன், வகுப்புகள் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் கிடைக்காது. Not by ஒரு என்ன சொல்றது, ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்ட குருகிட்ட படிக்கிறேன், கிடைக்காது. குவாலிட்டி குவான்டிட்டி டைம் கொடுக்கிறேன், பத்தாது. அப்புறம் என்னங்க வேணும்? இதுதான் பாயிண்ட். when you are a contributor, சேவையா வித்யா. அந்த வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, சேவையா வித்யா. இப்ப சன்னியாசிகளாக இருக்காங்க அப்படின்னா அவங்க பாத்தீங்கன்னா அவங்க குருவுக்கு சேவை பண்ணி அந்த அகங்காரத்துல விடுபட்டுருவாங்க. ஏன், they have the opportunity to do சேவை for குரு. இப்ப குருவுக்கு சேவை பண்ற வாய்ப்பு இல்லைங்க போது எங்க வித்தியை பெற முடியாதா
அதுக்கு தான் ஈஸ்வரன் அடுத்த ஆப்ஷன் கொடுத்திருக்கிறாரு, நரயக்னம். யூ ஹாவ் டு டூ பூத யக்னம், நரயக்னம், தேவதாய. எனக்கு குருகஸ்தாக்கு கொடுத்துருக்க, சன்னியாசிக்கு கொடுக்கல பாருங்க. ஏன்னா they cannot do by just doing குரு சேவா. அவங்க அந்த ஏரியாவை அப்படியே ஃபில் பண்ணிடுவாங்க. பட் we கிரகஸ்தா we cannot go and do சேவா for a guru. we have less opportunity for us to do சேவா. அது கிடைச்சதுன்னா அவனோட வாழ்க்கையில் he is the most gifted person. யாராவது ஒரு கிரகஸ்தாவுக்கு குருவுக்கு சேவை பண்ற வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஈஸ்வரனா பார்த்து அமைச்சு கொடுத்துருக்கான்னு அர்த்தம். தானால அமைச்சிக்கவே முடியாது கிரகஸ்தாவுக்கு. சன்னியாசிகளுக்கு பிரச்சனையே இல்லை. அப்போ அது இப்ப நம்ம எப்படி அதை நம்ம டேலி பண்றது, அந்த ஏரியாவை சேவையா வித்யா, சேவையா வித்யா, அதுக்கு தான் சொல்றது பூத யக்னம், நரயக்னம், பித்ரு யக்னம். இந்த மாதிரி யக்னங்களை பண்ணும்போது தான் அந்த லூப் ஹோல் அடைச்சிடறாங்க. அது இல்லாம ஞானம் இஸ் நாட் பாசிபிள். ஈவன் தோ ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு குவாலிட்டி டைம் குவான்டிட்டி டைம் கொடுத்தீங்கனாலும் ஞானம் ந உபஜாத. ஏன்னா இதெல்லாம் சொல்லும் போது சில பேர்த்துக்கு வலிக்கலாம். எனக்கு வேற வழி கிடையாது. என்ன பத்திரிகை சொல்றாரோ அதை அப்படியே கொண்டு வந்து சேர்த்துருங்கிறது என் கடமையில உட்கார்ந்துருக்கேன். ஸோ ஐ வெரி சாரி. அதை பண்ணுனா மட்டும்தான் நீ உன் மனமே என்ன ஆகுது, சேவையின் மூலியமாகத்தான் அகங்கார விடுபட்டோன்னா எங்க போயிருவீங்க, பரந்த மனம். அந்த மனம் உபஜாத்த யுஸ்மத்து. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் என்ன ஆகும், பிறந்த ஞானம் உங்களுடைய சங்கவசக. எதனால் இதெல்லாம் நடக்குது, சங்கத்தினால். லீயே பரபிரம்மணி, நான் பரபிரம்மத்துடன் எந்த சத் சங்க, எந்த சங்கத்தோட நான் சேரணும், பரந்த மனம் இருக்குன்னு வீட்டிலே உட்கார்ந்து கிளாஸ்க்கே போனாலும் கஷ்டம். ஸோ சத் சங்கம், ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு கிட்ட படித்தல், சங்கம் குழுமம் வித் ஸ்டூடெண்ட்ஸ், த குரு, அந்த குரூப்போட சத் சங்கம். சங்கவசக, வசம்னா அந்த சங்க வசம்னா அந்த ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு, செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சங்கவசக, சங்கத்தினால் குழுமத்தினால். கெட் டுகெதர், கெட் டுகெதர்னா பார்ட்டி வைக்கிறவங்களா, அது இல்லை, ஒரு இணைந்து நம்ம வாழ்க்கையில் அவங்களோட இணைந்து டிராவல் பண்ணும்போது லீயே பரபிரம்மணி, நான் எங்க போய் ஒன்றி விடுகிறேன், பிரம்மத்துடன் ஒன்றியவனாக ஆகிவிடுகிறேன். சோ வைராகியத்தை முடிக்கும் போது என்னன்னு முடிக்கிறாரு, பரபிரம்மணி லீயத்தே. வைராகியத்தை பெறுதல் என்பது எதற்காக, பிரம்ம ஞானத்தை பெறுவதற்காக. வைராகியம் இஸ் நாட் வைராகிய சேக். நம்மளுடைய ஆன்மீக இந்த வளர்ச்சியில், வேதாந்தினுடைய வளர்ச்சியில வைராகியம் இஸ் a very important. அதை பெறுவது என்பது ரொம்ப ரொம்ப கடினம், ஆனா முடியும். அது கடினமா இருக்கிறனால மக்கள் அதை லேக் பண்ணிட்டு போறாங்களே தவிர கண்டிப்பாக அதை முடியும், கண்டிப்பாக அதை நாம் பெற முடியும். வைராகியம் இல்லாமல் இந்த பரபிரம்மனில் ஒன்றுவது என்பது முடியாத காரியம். இத்தோடு நம்ம என்ன முடியுது, வைராகிய சதகம் முடிவடைகிறது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.